பரவாயில்லையே, பட்டம்மா அதுக்குள்ள சுட சுட சோறு பொங்கி முட்டை குழம்பு வச்சு எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்துட்டாளே. முட்டை குழம்பு வாசம் நல்ல கமகமன்னு அடிக்கி. சாப்பிட்றதுக்கு பிள்ளைகள் ஒன்றும் கொண்டு வரல, என்ன செய்யலான்னு போய் பட்டம்மா பாட்டிகிட்ட போய் கேட்க போனேன். அவங்க தான் இரு நான் சாப்பாடு செஞ்சு தாரேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துல கடகடன்னு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. நீங்க 3 பேர் மட்டும் எதுக்கு ஆறி போன சாப்பாடை சாப்பிடுதீங்க? நீங்களும் சுட சுட முட்டை குழம்பு ஊற்றி சோறு சாப்பிடலாம்ல. வேண்டாண்டி, நான் கொண்டு வந்து சாப்பாடு பிறகு வம்பா போயிரும்ல. நான் காலையில பிள்ளைகளுக்கு சாம்பார் சோறு பொங்கினேன், அதே ஒரு டப்பால போட்டு கொண்டு வந்துட்டேன். சரி அது இருக்குல்ல, பிறகு எதுக்கு எனக்கு சூட சோறு? இளிச்சக்கா, நீங்க என்ன சாப்பாடு கொண்டு வந்தீங்க? நான் என்னத்தை போட்டு கொண்டு வர போறேன்? நேற்று வச்சு புளி குழம்பு கிடந்துச்சு, அதில் சோத்தை போட்டு கிண்டி கொண்டு வந்துட்டேன். பாத்திமாக்கா, நீங்க? நான் காலையில பிள்ளைகளுக்கு கேரட் சோறு பொங்கினேன், அந்த சோறையே கொண்டு வந்துட்டேன். நாங்க மட்டும் சுட சுட சோறு சாப்பிடுதோம், நீங்க எல்லாம் டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வந்து சோறை சாப்பிடுதீங்க. எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கே, எல்லாரும் எங்கிட்ட கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லட்டி, கவலைப்படாத, நீ நல்லா சாப்பிடு. பாட்டி வச்ச முட்டை குழம்பு சூப்பர். பாட்டி இன்னும் மசாலாலாம் கையில் அரைச்சிட்டு கிடக்காக, அம்மியில் அரைச்சி தான் குழம்பு வைக்காக, அதான் சூப்பராக இருக்கு. செல்வி மட்டும் ஒண்ணுமே பேசாம உட்காந்துருக்கா. ஆமா, பேசிட்டாலும் இவளுக்கு இவ்வளவு நேரம் ஜாலியா பொழுத கழிச்சிட்டு வந்திருக்காளுக. நான் இவ்வளவு நேரம் மாங்குன்னு 5 கக்கூசை போட்டு கழுவிட்டு வந்திருக்கேன். கஷ்டப்பட்டவளுக்கு தானே வழி தெரியும். அந்த கிழவி சரியான கிழவியா இருக்கு. பிரஸ்ஸையும் ஹார்பிக்கையும் கொண்டு வந்து என் கையில கொடுத்துட்டு இங்க கொண்டு வந்து சோத்து தட்டை கொடுத்துருக்கு. எம்மா, கக்கூசு கழுவிட்டு எப்படி என்னால சாப்பிட முடியும்? நான் பாட்டுக்கு இன்னைக்கு பூரா வேலையே செய்யாம ஓப்பி அடிச்சிட்டு ஜாலியா 1000 ரூபாய வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தேன். இந்த கிழவி விடுதா? 1000 ரூபாய்க்கு 1008 வேலை சொல்லுவாளுக போல. என்ன செல்வி புலம்பிக்கிட்டு இருக்க? அடியே ராதா, உன்ட்டெல்லாம் நான் பேசவே இல்லை. நீ வாயை முடிக்கிட்டு சாப்பிடு. வாயை மூடுனா எப்படி செல்வி சாப்பிட முடியும்? இங்க பாரு, முன்னாலதான் உட்கார்ந்துருக்க, தட்டை கொண்டு மண்டைய உடைச்சிருவேன். நீ உடைக்கிற வரைக்கும் என் கையில பூவா பறிச்சுக்கிட்டு இருக்கும். எட்டி சண்டையை ஆரம்பிக்காதீங்க டி, போதும் சாப்பிடுங்க. நீங்களே சொல்லுங்க இளிச்சக்கா, நானா சண்டைய ஆரம்பிச்சேன்? சரி விடு, அவ புத்தி அவ்வளவுதானே தெரியுமில்ல, பிற எதுக்கு நீ போட்டு வாயை கொடுத்துட்டு கிடக்க? யாரை பார்த்து புத்தி அவ்வளவுதானே சொன்னீங்க? ஏம்மா தாயை உன்னையே சொல்லலம்மா, தெரியாம சொல்லிட்டேன், திரும்பி உட்காந்து சாப்பிடு. இளிச்சக்கா, நீங்க பேசாம சாப்பிடுங்க, இல்லைன்னா வேப்பங்களையே இல்லாம ஆட ஆரம்பிச்சிருவா. உங்க கூட எல்லாம் சரிக்கு சமமா வந்து சாப்பிட உட்கார்ந்தோம்ல, எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். அதான் சோத்துக்கு மேல முட்டை குழம்பு ஊத்தி இருக்குல்ல, இதுக்கு மேல என்ன வேணும்? செல்வி, முட்டை குழம்பு நல்லா இல்லைன்னு சொல்லுதியோ? இரு பாட்டிட்டு போய் சொல்லிட்டு வாரேன். அடியே ஒத்த ரோசா, உன் வேலையை மட்டும் பாரு, என் விஷயத்துல எல்லாம் நீ தலையிடாத. மாலா, பேசாம சாப்பிடுன்னு சொல்லுதம்ல. சரிக்கா. இவளுகளுக்கெல்லாம் திமிரு ஓவர் ஆயிட்டு என்கிட்டயே தான் வம்பிழுப்பாளுக. நானே இவ்வளவு நேரம் மாங்குன்னு 5 கக்கூசை போட்டு கழுவிட்டு வந்திருக்கேன், கவலையில உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். அந்த கிழவி கக்கூசெல்லாம் நார் அடிச்சு வச்சிருக்கு. மனசி கழுவ முடியுதா? என்ன கஷ்டமா இருந்துச்சு. எட்டி அடுத்து என்ன வேலை இருக்கு? அத்தை பாட்டி, நானும் இளிச்சக்காவும் பாத்திரத்தை பூரா கழுவி போட்டுட்டோம். அடுத்து நாங்க வந்து அடுப்பங்கரையில போய் கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க கதவு ஜன்னல் எல்லாம் தொடச்சிட்டீங்கல்ல, அடுத்து வீடு மாப்பு போடணும். நாங்க மாப்பு போட்டு முடிச்சிட்டோமே. மாப்பு போட்டு முடிச்சிட்டீங்களாட்டி? அப்ப நல்லதா போச்சு. அப்ப வெளியே தோட்டத்துல கொஞ்சம் பெருக்க வேண்டியிருக்கும். பிறகு இந்த கோழி பண்ணை மாட்டு பண்ணை அங்கெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளவுதான், வீடு தான் வேலையை முடிச்சிட்டோம்ல. மொட்டை மாடியில சுத்தம் பண்ணணும்னு சொன்னாங்களே. எம்மாடி, இந்த வெயிலுக்குள்ள போய் மொட்டை மாடியில கடந்து சாவ முடியுமாம்மா? மொட்டை மாடிக்கு வெயில் போன பிறகு போய்க்கிடுவோம். நான்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துருவேம்மா, அதுக்கு பிறகுதான் வேலை செய்ய வருவேன். குறுக்கெல்லாம் வலிக்கு, இவ்வளவு நேரம் குனிஞ்சு கூட்டி பெருக்கி அள்ளி இருக்கு. நானும் தான் செடியெல்லாம் புடுங்கி போட்டோம், அது கை காலெல்லாம் வலிக்கி. 1 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல, சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம், அதுக்கு பிறகு போவோம். இந்த சாப்பாட்டுக்காண்டியே இங்க தினமும் வேலைக்கு வரலாம் போல, சூப்பரா இருக்கு. எனக்கெல்லாம் இந்த முட்டை குழம்பு சுத்தமா பிடிக்கலப்பா, ரொம்ப கேவலமா இருக்கு. நான் வைக்கிற முட்டை குழம்பு என்ன அருமையா இருக்கும். உனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலன்னா வீட்டுல இருந்தே சோறு பொங்கி கொண்டு வந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு வெறுங்கையை வீசிக்கிட்டு வர? நான் என்ன இவங்க சோத்தை பொங்கி தட்டுல போட்டு தருவாங்கன்னு நினைச்சா வந்தேன். கடையில நல்லா வாங்கி திங்கலான்னு வந்தேன், கடைசியில் இப்படி ஆயிட்டே. அவங்களுக்கு 60 வயசுக்கு மேல ஆகுது. இத்தனை வயசுலயும் நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க, அதை பாராட்டாம குறை சொல்லுதீக்கே. நான்லாம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னு படக்குன்னு மூஞ்சிக்கு நேரம் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். செல்வி, நீ பாக்குறதுக்கு நல்லாவே இல்லை, நானும் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டேன்.
எல்லாரும் கூட்டமா சேர்ந்து சிரிக்கீங்களா? இருங்கட்டி, உங்க எல்லாருக்கும் ஆப்பு வைக்க, அப்ப தெரியும் நான் எப்படி சிரிக்கேன்னு பாருங்க. அந்த கிழவி என்னடான்னா என் பின்னாலேயே சுத்தி சுத்தி அலையுது. செல்வி நீதான் நல்ல வேலை செய்யுதே, செல்வி நீதான் சீக்கிரம் வேலை செய்யுதேன்னு கொண்டு வந்து ஒன்னொன்னையா ஏன்ட்ட கொடுத்து வேலை செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கு. முதல்ல கக்கூஸ் கழுவ சொல்லுச்சு, பிறகு என்னடான்னா சாக்கடையை தோண்ட சொல்லுது. என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? நான் இந்த வாரேன்ட்டு ஓடி வந்துட்டோம்ல. இப்ப நேரம் அடுப்பங்கரைக்குள்ள போறேன். எல்லாவளும் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாளுங்க. நம்ம அடுப்பங்கரைக்குள்ள போய் அங்க திங்கிறதுக்கு ஏதாட்டு இருக்கும், அதை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடணும். முட்டை குழம்பு வச்சு கொடுக்காளுங்க. முட்டை குழம்பு கேவலமா இருந்துச்சு. அந்த முட்டை குழம்பு திங்கிறதுக்கு சும்மா இருக்கலாம், அதனால நான் சோறு சாப்பிடவே இல்லை. இப்ப போய் அடுப்பங்கரையில ஸ்வீட் ஏதாவது இருந்தா எடுத்து தின்னுட்டு வரணும். என்னைய பார்த்தா என்ன செல்வி சாக்கடை தோன்றவான்னு மூஞ்சில எழுதியா ஒட்டி இருக்கு? மற்றவளுக்கெல்லாம் சும்மா தானே இருக்காளுக. என்னைய பார்த்தா மட்டும்தான் சாக்கடை தோண்ட வைக்கணும், கக்கூஸ் கழுவ வைக்கணும்னு அந்த கிழவிக்கு தோணும் போல. இருக்கட்டும் இருக்கட்டும், ஒரு நாளைக்கு அந்த கிழவி என்கிட்ட மாட்டாமையா போயிரும். நெட்டச்சி, பால்கோவா சூப்பரா இருக்குல்ல? ஆமாட்டி சிம்ரன், எனக்கு சாப்பிட்டு முடிச்சோன்னே ஸ்வீட்டு சாப்பிடணும் போல இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தேன். நல்ல வேளை நம்ம கண்ணில் பால்கோவா சிக்கிட்டு. இந்த பாட்டி பால்கோவா எப்படி செஞ்சிருக்காங்க? இவ்வளோ டேஸ்டா இருக்கு. பாட்டி அவங்களே பால் கறந்து அவங்களே பால்கோவா செய்வாங்க, அதனால அது சூப்பராக டேஸ்டாக இருக்கும். நான் இன்னைக்கு அவ்வளோ பால்கோவாவையும் சாப்பிட்டுட்டு போயிடுவேன். சாப்பிடு சாப்பிடு, நம்மளை யாரு கேட்பா? அடி பாவிகளா, என்ன 2 பேரும் அடுப்பங்கரையில உட்கார்ந்துருக்காளுக? என்னது இது, பால்கோவா மாதிரில இருக்கு. நான் திங்கலான்னு வந்தா இவளுக்கு 2 பேரும் மேலே ஏறி உட்கார்ந்துல தின்னுக்கிட்டு இருக்காளுக. சீ, எனக்கு ஒரு பொருளும் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாளுக போல. ஏன் தான் இப்படி இருக்காளுகளம்மா? நான் இவளுகளை சும்மாவே விட மாட்டேன். நான் தின்றிருந்தா பரவாயில்ல, நான் தான் திங்கலையே, நான் எதுக்கு சும்மா விடணும்? நான் போய் பட்டம்மா பாட்டிகிட்ட போய் இவளுக்கு 2 பேரும் பால்கோவாவை களவாண்டு திங்காளுகன்னு போய் சொல்லி கொடுக்க போறேன். அதான் சரி, போய் அந்த பாட்டிகிட்ட சொல்லி கொடுத்து இவளுக்கு 2 பேரையும் விளக்கமாத்த கொண்டு அடிச்சு விரட்டி விட சொல்லணும். முதல்ல போவோம், பாட்டி எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிப்போம். இவளுக்கு தப்பிச்சு ஓடிடக்கூடாது. 2 பேரையும் அடுப்பங்கரைக்குள்ள போட்டு கதவை மூடிட்டு போயிருவோம். கதவை நல்லா மூடியாச்சு. உள்ளேயே கிடந்து பால்கோவா தின்னுக்கிட்டே இருங்கட்டி, நான் போய் கிளவிய கூட்டிட்டு வரேன். எம் 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 எம். செல்லங்களா, 2 பேரும் தண்ணிய பூரா குடிச்சு முடிச்சிட்டு பாட்டி கையில வச்சிருக்கிற புல்லுக்கட்ட பூரா சாப்பிடணும். சரியா? சேட்டை பண்ண கூடாது. கரெக்ட்டா ஒழுங்கா சாப்பிட்டுட்டீங்கன்னா சாயந்தரம் கடலை புண்ணாக்கு வாங்கி தருவேன். நல்ல பிள்ளைங்க, இப்படித்தான் சொன்ன பேச்செல்லாம் கேட்கணும். கிளவி இங்கதான் இருக்கு, இதுகிட்ட போய் சொல்லுவோம். பாட்டி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடி? சொல்லு. உங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்கு. எனக்கு அநியாயம் நடக்கா? என்ன அநியாயம்? நீங்க இவளுகெல்லாம் நல்லவளுக நம்பிதானே வீட்டுக்குள்ள விட்டீங்க. இவளுகெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு துரோகம் பண்ணுதாளுக. என்னம்மா சொல்லுதே? புரியுற மாதிரி சொல்லு. எல்லாரும் வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு வேலை செய்யுதாளுகன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாவம், நீங்க பச்சை குழந்தை மாதிரி இருக்கீங்க. உங்களை போட்டு ஏமாத்துதாளுக. என்னம்மா சொல்லுதே? கிறுக்கு எதுவும் பிடிச்சிட்டாம்மா? சொல்றது ஒழுங்கா சொல்லுமா. சொல்லுதேன் பாட்டி, சொல்லுதே. நானு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அப்ப திடீர்னு பாத்திரம் உருட்டுற சத்தம் கேட்டுச்சு. வேலை செய்யும் போது 4 சத்தம் கேட்கத்தான் செய்யும். நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்க்க வேண்டியதானே? உன்னை சாக்கடை தோண்ட சொன்னோம்ல, தோண்டிட்டியா? இருங்க பாட்டி, நான் சொல்ல வேண்டியது சொல்லி முடிச்சிருதே. சீக்கிரம் சொல்லிட்டு போம்மா, எனக்கு வேலை கிடக்கு. என் செல்லங்களுக்கு புல்லு கட்ட கொடுக்கணும். நான் வாயில ஊட்டி விட்டாதான் அதுக சாப்பிடும், இல்லைன்னா அப்படியே போட்டுரும். செல்லங்களை விடுங்க, அந்த களவாணிகளை பத்தி பேசுவோம். களவாணிகளா? என்ன சொல்லுதே? நானு அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தேனா அடுப்பங்கரைக்குள்ள பாத்திரம் உருட்டுற சத்தம் கேட்டுச்சு. சரி யாருன்னு பாப்போமேன்னு நானும் உள்ள போய் பார்த்தேன். அந்த வளர்ந்தவ இருக்கல்ல நெட்டச்சி, அவளும் அந்த குதிரைவால் போட்டவளும் சேர்ந்து அடுப்பங்கரைக்குள்ள உட்காந்து நீங்க ஆசையா கிண்டி வச்ச பால்கோவாவை பூரா தின்னுகிட்டு இருக்காளுக. அப்படியா? பால்கோவாவே திங்காளுக? ஆமா பாட்டி, கையும் களவுமா பிடிக்கணும்னு அவளுகளை உள்ள வச்சு கதவை மூடிட்டு வந்துட்டேன். வாங்க, வந்து அவளுகளை ஏசுங்க.
அடிச்சு விரட்டி விடுங்க. விளக்கமாறு வேணா நான் எடுத்துட்டு வரட்டா? யாரு பால்கோவா? இப்பந்தானே சொன்னேன் பாட்டி, அந்த நெட்டச்சியும் குதிரவால் போட்டவளும். நெட்டச்சி பால்கோவா திங்காளா? தின்னுட்டு போட்டும்மா, மாசமா இருக்கிற பிள்ளை ஆசைப்பட்டு சாப்பிட்டுருப்பா. அவ சாப்பிடட்டும், ஒன்னும் சொல்லாத. என்னது சாப்பிட்டுட்டு போட்டுமா? இதுக்கா இவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டு ஓடி வந்தேன்? பாட்டி நீங்க சொல்றது கரெக்டு தான். நெட்டச்சி மாசமா இருக்கா, சரி அவ சாப்பிட்டா பரவாயில்ல. அந்த குதிரவால்காரியவாது வந்து விளக்கமாத்த கொண்டு அடிங்க. அவளும் எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கா. ஏமா அது சின்ன பிள்ளைமா, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அந்த பிள்ளை சரி கொஞ்சம் ஆசைப்பட்டு சாப்பிட்டுட்டு போட்டுமே. நீ ஏன் அவளுகளை போட்டு தொங்கிட்டு கிடக்க? நீ போய் சாக்கடை தோன்ற வழியை பாருமா. சீ, இந்த கிளவிய மதிச்சு இதுகிட்ட வந்து சொன்ன பாத்தியா? என்னையே சொல்லணும். அவளுக்கு திங்கிட்டூங்கு. இதே நான் தின்றிருந்தேன்னா என்ன வரத்துக்கு வந்திருக்கும்? இங்க பாருமா, வேலை செய்ய வந்திருக்கிற இடத்துல வேலையை மட்டும் செய். அங்கிட்டு இங்கிட்டு நின்னு பொழுது கழிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே, 1000 ரூபாய் தர மாட்டேன், 200 ரூபாய் தான் தருவேன். ஆமா, பொல்லாத 200 ரூபாவா? நான் கஷ்டப்பட்டு கதவெல்லாம் மூடி வச்சுட்டு வந்து சொன்ன இந்த கிளவி இப்படி சொல்லுது. என்னமோ யோசிக்க, சாக்கடை தோண்ட கம்பி எங்க இருக்குன்னு தெரியலையா? அந்த கம்பி மாட்டு தொழுவ இருக்கு பாத்தியா, அதுக்கு பின்னால சைடுல கிடக்கும். போய் எடுத்துக்கொள்ள, எடுத்து சாக்கடை அடப்ப பூரா நல்லா குத்தி தோண்டி விட்டுரு. நீதான் நல்ல அருமையா வேலை செய்வியே என் தங்கமே, போய் செய்யுமா. எனக்கு மட்டும் என்ன அவசியமா சாக்கடையெல்லாம் தோண்டணும்னு? இந்த கிளவி எதுக்கு என்னையே குறி வச்சு இப்படி வேலையை சொல்லுது? சாக்கடையை தோண்டிட்டு சொல்லுமா, அடுத்த வேலை சொல்லுதே. அடுத்த வேலையா? கிளவி என் சோழியை முடிச்சு விட்டுரும் போல. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இந்த கிளவி கண்ணிலே படக்கூடாது. செல்வி, உனக்கு தனியா சாக்கடை தோண்ட கஷ்டமா இருக்கும்ல, நீ போய் தோண்டிக்கிட்டு பாட்டி இந்த பின்னாலே வாரே வந்து நான் உன் கூடவே நிக்கேன்ல. இன்னைக்கு சாக்கடையை தோண்டாம இந்த கிளவி விடாது போல. இப்பந்தான் மத்தியானம் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள சாயந்தரம் 4:30 மணி ஆயிட்டே. ஆமாட்டி, நேரம் போறதே தெரியல. இப்பதான் வரும்போது கடிகாரத்தை பார்த்தேன், 4:30 மணி காட்டுச்சு. பாட்டி எல்லாருக்கும் காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. காப்பி நல்லா சூப்பரா இருக்குக்கா. ஆமாட்டி, நம்மளும் தான் காப்பி போடுதோம். ஆனா பாட்டி போட்டிருக்கிற காப்பி எப்படி இருக்கு பாரு, நல்ல அருமையா இருக்கே. நீங்க பால் இவகிட்ட தான் வாங்குவீங்க, ஆனா பால் கடைசியில் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றுவீங்கல்ல. பாட்டி கொஞ்சம் கூட தண்ணியே ஊத்தாம அப்படியே காய்ச்சி கொடுத்துருக்காங்க. அதான் காப்பி சூப்பரா இருக்கு. ஆமாட்டி, நீ சொல்றது கரெக்டு தான். இனிமே நம்மளும் பாலை வாங்கி அப்படியே காய்ச்சிட வேண்டியதான், தண்ணியை ஊற்றக்கூடாது. தண்ணி ஊத்தலைன்னா நம்ம குடும்பத்துக்கு கட்டுப்படி ஆகாதுல்ல. எவ்வளவு பால் வாங்க? நானும் வீட்டுல பாலே வாங்க மாட்டேன்ப்பா, எதுக்கு வேஸ்ட் செலவு. அதனால பால் வாங்குறதே கிடையாது. பால் காப்பி குடிக்கணும்னு ஆசையா இருந்தா யார் வீட்டுக்காவது போய் உட்கார்ந்துருவேன். போன உடனே காப்பியை போட்டு தருவாங்களா, அப்படியே குடிச்சிட்டு வந்துருவேன். நம்மளாம் செலவழிக்கவே கூடாதுப்பா. நல்ல ஐடியாவா இருக்கே. காப்பி குடிக்கணும் போல இருந்தா பக்கத்து வீட்டுக்கு போயிட வேண்டியதான். காப்பி குடிக்கணும்னு ஆசையா இருந்தா செல்வி வீட்டுக்கு போங்க இழிச்சக்கா, நல்ல காப்பி போட்டு தருவா. நீங்க பாட்டுக்கு காப்பியை குடிச்சோமா போனோமான்னு இருக்க வேண்டியதானே, எதுக்கு என்கிட்டயே வம்பிழுக்கீங்க? உங்களை பார்த்தாலே எங்களுக்கு அப்படியெல்லாம் தோணுதே, நாங்கள் என்ன செய்ய? தோணும். நானே ஏற்கனவே கடுப்புல இருக்கேன், என்கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கிடாதீங்க. கடுப்புல இருந்தா எனக்கு பிடிக்காது, இடுப்பு உடைச்சிருவேன். என்ன சொன்ன? இடுப்பு உடைச்சிருவியா? யார் இடுப்பை யார் உடைக்கான்னு பாப்போமா? ஏட்டி, இந்த டைலாக்கு விஜய் பகவதி படத்துல சொல்லுவாரு, அதைத்தான் சும்மா சொல்லி பார்த்தேன். டயலாக்கெல்லாம் படத்தோட நிறுத்திக்கோ. என்கிட்டலாம் வந்து காட்டுனேன்னு வச்சுக்கோயே, மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துட்டு விட்டுருவேன். அடியே சும்மா தான் இருங்களேண்டி, எப்ப பார்த்தாலும் அவட்டையே வம்பிழுத்துக்கிட்டு இருக்கீங்க. நம்மளுக்கு தான் ஒருத்தவங்கள ஆவாதுன்னா நம்ம ஏன் அவங்க கிட்ட போகணும்? பேசாம தள்ளியே இருங்களேன். கிளவி என்னடானா கக்கூச கழுவு சாக்கடையை தோண்டுன்னு என்னையே வந்து சொல்லுது. ஏன் இவளுகளெல்லாம் சொல்ல வேண்டியதானே? நான் மட்டும்தான் இழிச்ச வாய் போல. பாட்டி வயசானவங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியும் யார் யாருக்கு எந்த வேலையை கொடுத்தா ஒழுங்கா செய்வாங்கன்னு. அதனால தான் அந்த வேலையை அந்த ஆள்கிட்ட பார்த்து கொடுக்காங்க. என் மூஞ்சில என்ன செல்வி கக்கூஸ் கழுவுறவான்னு எழுதிய ஒட்டி இருக்கு? எங்களுக்கு அப்படி ஒன்றும் தெரியல, பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கோ என்னவோ. இன்னும் கொஞ்ச நேரம் தான் வேலை இருக்கு, ஆளாளுக்கு வேலையை பாருங்க. அடுத்து வீட்டை பார்த்து கிளம்ப வேண்டியதான். மணிதான் 5 ஆக போதில்ல. ஆமாட்டி, வேலையெல்லாம் ஒரு வழியா முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் கிடக்கு. அதை பாத்திரத்துகள் எல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கணும். அந்த மாதிரி வேலை தான் இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இந்த பாட்டி ஒரு வருஷம் செய்ய வேண்டிய வேலையை பூரா ஒரே நாள்ல நம்மளை வச்சு முடிச்சிருதே. முருகேசன் இன்னைக்கு பூரா கண்ணிலேயே படலையே, என்ன கதை? என்ன அத்தை பாட்டி, உங்கள் ஃப்ரெண்டு தேடுதீங்களோ? தேடலட்டி, அவன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கு. இருந்தான்னா மங்கம்மான்னு பின்னாலேயே விரட்டிக்கிட்டு அலைவான்ல, அதான் இவன் இல்லைன்னு கேட்டேன்.
நான் பார்த்தேன் அத்தை பாட்டி, முருகேசன் தாத்தாவை பாட்டி பக்கத்து ஊருக்கு ஏதோ வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. நல்ல வேலை, பட்டமா தெய்வம் மாதிரி என்னைய காப்பாத்திட்டா. இவளுகெல்லாம் காப்பி குடிச்சிட்டு வேலை செய்ய போயிருவாளுக. அதுக்கு பிறகுதான் நான் போய் கட்டப்பைய நரைக்கணும். எவகிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது, நம்ம நைஸா போயிடணும். சரி, காப்பி குடிச்சு முடிச்சிட்டீங்களா? வேலையை பார்க்க போவோமா? செல்வி அக்கா எங்கேயோ நைஸாக போகிறாங்க. வா, நம்மளும் பின்னாலேயே போய் பார்ப்போம். ஏட்டி, வேலை செய்யற நேரத்துல இதெல்லாம் தேவையா? அவ எங்கனாலும் போட்டும், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஆ சரிக்கா, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கோம். நெட்டச்சி, லட்சுமி அக்காக்கு தெரியாம போகும், சரியா? ஆ சரி சரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிரும், அதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துடணும். கட்டப்பையும் நரைக்கலான்னு பார்த்தா இங்க என்ன எல்லாம் சேவலா இருக்கு. நம்மளுக்கு கோழி முட்டை தானே வேணும். கோழி இல்லாம இவ்வளவு சேவல் இருக்காதே. சரி, கொஞ்சம் தள்ளி போய் பார்ப்போம். கோழி பூரா இங்கன கிடக்குல்ல. ஒரு கோழி மட்டும் தனியா அங்கிட்டாம பார்த்துக்கிட்டு நிக்கி. நல்ல பெரிய கோழியெல்லாம் இருக்கு. 3 கிலோ தேரும் போலயே. பேசாம இந்த கோழி எடுத்து கட்டப்பைக்குள்ள போட்டு கொண்டு போயிருவோம். வீட்டுல போய் நல்ல சூப்பு வச்சு குடிக்கலாம். கோழி கறி, கோழி பிரியாணி, கோழி 65 அது இதுன்னு செஞ்சு சாப்பிடலாம் போலயே. கட்டப்பை ரெடி ஆயிட்டு. இங்க எவளும் இல்ல. கோழியை தூக்கி பைக்குள்ள போட்டுருவோம். கோழி தங்கம் வந்துருமா? எம்மா, கோழி என்னைய கொத்துது. ஏ கோழி, என்னைய விடு, வலிக்கி மண்டையிலே கொத்தாத. யாத்தே, கண்ணுலயே கொத்துதே. இந்த கோழி என்ன இப்படி பாத்துக்கிட்டே இருக்கு? சேவல் கொத்துது, அதனாலதான் இந்த கோழி பேசாம நிக்கி போல. போதும் விடு, அதான் கொத்தி சாச்சிட்டல்ல, இன்னும் என்ன கொத்திக்கிட்டே கிடக்க. தூர போ. கோழி போயிட்டு போல. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதை செஞ்சு காட்டியே தீருவேன். இன்னைக்கு கட்டப்பை பூரா முட்டையை போட்டு கொண்டுட்டு போவதான் போறேன். கோழி கிடைக்கலன்னா என்ன, கோழி முட்டை நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். ஆஹா, நம்ம எதிர்பார்த்து வந்த மாதிரியே முட்டை பூரா மொத்தமா இங்கதான் இருக்கு. சாலியோ ஜிம்கானா, சாலியோ ஜிம்கானா. முட்டை முட்டை, சூப்பர் முட்டை, சுத்தமான நாட்டுக்கோழி முட்டை. இன்னைக்கு காலையில இருந்து நம்மளுக்கு எல்லாமே கெட்டதாவே நடந்துச்சேன்னு நினைச்சேன். இப்பதான் ஒரு பெரிய நல்லது நடந்திருக்கு. அவ்வளவு நாட்டுக்கோழி முட்டை கட்டப்பை பூரம் போட்டு கொண்டுட்டு போயிருவேன். மாலாக்கா, உங்களுக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமாட்டி? இதே சீனி எனக்கு ஒரு தடவை நடந்துச்சுல்ல. ஆமாக்கா, இவங்க எப்படி இந்த முட்டையை எடுக்காங்கன்னு பார்ப்போம். ஏட்டி, அப்படி என்ன நடந்துச்சு? எனக்கு தெரியாதே, சொல்லுங்களேன் டி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா போய் பழைய எபிசோடெல்லாம் எடுத்து பாருங்க. கூட நிறைய முட்டை நான் தூக்கிட்டு போறேன் கூடையோட. இவ்வளவு முட்டையை கொண்டு போய் வீட்டுல வைக்க முடியாது. அதனால கூடையோட தூக்கிட்டு போயிட்டோம்னா அப்படியே கொண்டு வச்சுக்கிடலாம். என்ன கூட வரமாட்டேக்கி? அது எப்படி வரும்? எங்களுக்கு தான் அனுபவம் இருக்கே. விடுவோமா? நம்ம கூடையை இழுத்துருவோம்ல. ஏய், வந்துரு வந்துரு வந்துரு, ஒழுங்க மரியாதையா வந்துரு. யாத்தே, கூடையா என்னது இது? தூக்கவே முடியல. இழுத்து இழுப்புக்கு நாள்ல கீழே விழுந்துட்டேன். மண்டையில வலிக்கே. நல்ல வேலை எவளும் பார்க்கல. அதான் நாங்க எல்லாரும் கூட்டமா பார்த்துட்டோமே. மாலாக்கா, ஃபோன் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, இது நம்மளுக்கு தேவைப்படும். கவலைப்படாதீங்க, நான் ஏற்கனவே போட்டோ எடுத்துட்டேன். சூப்பர் டி, இப்படித்தான் இருக்கணும். சரி, அதான் எவளும் பார்க்கலையே, அதனால இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூடையத்தானே தூக்க முடியாது. கூடையில இருக்கிற முட்டையை எடுக்கலாம்ல. கட்டப்பை நிறைய முட்டையை போட்டு நைஸா கொண்டுட்டு ஓடிட வேண்டியதா. யாத்தாடி, என்ன இந்த சேவல் தலைக்கு மேல நிக்கி? ஏ கோழி பிசாசே, என்னைய பார்த்து பார்த்து கொத்திக்கிட்டு அலைதியே இருக்கு. தூரப்போ, வலிக்கி. பேதியில போவ கோழி, ஒத்த கண்ணை போட்டு இப்படி தோண்டி எடுத்துட்டே. ஏட்டி, சிம்ரன் வீட்டுக்கு போயிட்டாளா? ஆமாக்கா, ஆரஞ்சு மண்டையே வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன்னு ஃபோன் அடிச்சான், அதனால ஓடிட்டா. சரிட்டி சரிட்டி, அவளை இவ்வளவு நேரம் வேலை செய்ய விட்டதே பெரிய விஷயம். அவளெல்லாம் வச்சு வேலை வாங்காதீங்க டி, எனக்கெல்லாம் பயமா இருக்கு. சாணியக்கா சண்டைக்கு வருவாங்க. ஏக்கா, அவ ஆசைப்பட்டுதானே செஞ்சா. எப்பம்மா துட்டு தருவீங்க? நான் வீட்டுக்கு போக வேண்டாமா?
ஏம்மா செல்வி, கொஞ்ச நேரம் பொறுமையா இருமா. பட்டம்மா பாட்டி வந்து தானே துட்டு தரணும். நானா உனக்கு துட்டு தர முடியும்? நாங்களும் துட்டுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாட்டி வந்தாதானே துட்டு தருவாங்க. வாங்கிட்டு கிளம்பிடுவோம். நியாயமா பார்த்தா எல்லா துட்டும் மொத்தமா எனக்கு தான் வரணும். நான் தான் இன்னைக்கு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைச்சிருக்கேன். உங்களை மாதிரியா ஓபி அடிச்சிருக்கேன்? ஏம்மா, நாங்க ஓபி அடிச்சதை நீ பாத்தியாம்மா? காலையில இருந்து இவ்வளவு நேரம் மாடு மாதிரி வேலை செஞ்சிருக்கோம். நாங்களாம் ஒன்னும் ஓபி அடிக்கல. பேசும்போது வார்த்தையை அளந்து பேசு. உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாதும்மா. என் துட்டை கொடுங்க, நான் வீட்டுக்கு போகணும். ஏட்டி, வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா? ஆமாட்டி பட்டம்மா, எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இந்தாங்க, இதுல 9000 இருக்கு. 9 ஆளு தானே வந்தீங்க. எல்லாரும் பிரிச்சு எடுத்துக்கோங்க. சரி பாட்டி, நாங்க பிரிச்சு எடுத்துக்கிடுதோம். இவ்வளவு நேரம் வந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. நன்றி எல்லாம் எதுக்கு பாட்டி சொல்லுதீங்க? நாங்க வேலை செஞ்சதுக்கு தான் துட்டு கொடுத்துட்டீங்களே. மத்தியானம் நல்ல வயிற்றுக்கு சுட சுட சாப்பாடு போட்டீங்க. சாயந்தரம் காப்பி வேற கொடுத்தீங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? சரிம்மா, துட்டை பிரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் துட்டு வந்துட்டாட்டி? ஏன் துட்டு வந்துட்டுப்பா, நான் போறேன். இனிமே உங்க கூட எல்லாம் இருக்க முடியாது. லட்சுமி அக்கா, நானும் கிளம்புதே. நேரம் ஆயிட்டு, பிள்ளைகளும் தேடுவாங்க. சரிட்டி, நீ கிளம்பு. பாட்டி, எல்லாருக்கும் துட்டு கொடுத்தாச்சு. இன்னும் சிம்ரன் துட்டு என் துட்டு மட்டும்தான் இருக்கு. நான் சிம்ரன்ட்ட கொடுத்துருதேன், சரியா? ஆட்டம்மா, அவட்ட கொடுத்துரு. சரி, பாட்டிக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன்ல. சரி, நம்மளும் அப்படியே கிளம்புவோமா? ஆமாக்கா, கிளம்ப வேண்டியதுதான். ரொம்ப டயர்டா இருக்கு. வீட்டில் போய் படுப்போம். காருக்கல்ல வீட்டுல படுக்க கூடாதுமா. போய் கை கால் முகத்தெல்லாம் கழுவிட்டு ஒரு காப்பியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காரு. நல்ல ராத்திரியான பிறகு சாப்பிட்டுட்டு தூங்கு. அது வேறயா? சரி, இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து தான் ஆகணும் போல. சரி, நேரம் ஆயிட்டு. எங்க வீட்லயும் பிள்ளைகள் வந்து காத்து கிடப்பாளுக. போவுமா? லட்சுமி, இந்தாட்டி இந்த துட்டை வச்சுக்கோ. அத்தை பாட்டி, எதுக்கு? ஏன்ட்ட எதுக்கு தரீங்க? நாளைக்கு எல்லாரையும் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்க. பிறகு எல்லா பொருளும் வாங்கணும்ல. துட்டுக்கு என்ன செய்வே? உன்கிட்ட இருக்கிற 1000 ரூபா காணாது. இந்தா, கறி எதுவும் வாங்குறதுக்கு தேவைப்படும். இதை வச்சுக்கோ. ஐயோ வேண்டாம் அத்தை பாட்டி, நீங்க சொன்னதே போதும். என்கிட்ட இருக்கிற துட்டே போதும். இதை வச்சு என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்யுதேன். பாத்தியா, என்னை அடுத்த ஆளா தானே நினைக்க. அதனால தானே வாங்க மாட்டேக்க. என்ன அத்தை பாட்டி இப்படி எல்லாம் சொல்லுதீங்க? உங்களை என் அம்மா மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா மாதிரி நினைச்சேன்னா வாங்கிக்கோ. பிள்ளைக்கு அம்மா கொடுக்க கூடாதா? சரி அத்தை பாட்டி, தாங்க வாங்கிக்கிடுதே. என்னால முடியும் போது திருப்பி தந்துடுது. என்ன லட்சுமி அக்கா, இந்தாங்க ஏன் 1000 ரூபாயும் நீங்களே வச்சுக்கோங்க. ஏன்ட்டி இப்படி பண்ணுதீங்க? எனக்கு வேண்டாம். ஏற்கனவே அத்தை பாட்டி கொடுத்துட்டாங்கல்ல, அதே போதும். என்னைய நீங்க தங்கச்சி மாதிரி நினைக்கல, அதனால தானே என்கிட்ட வாங்க மாட்டேங்க. ஏமா குடும்பா, வாங்கிக்கிடுதே, அழாத. லட்சுமி, நான் காலையிலே முடிவு பண்ணிட்டேன். என் துட்டை உன்ட்ட தான் தரணும்னு. இதையும் வாங்கிக்கோ. ஏன் இழிச்சக்கா நீங்கள் இப்படி பண்ணுதீங்க? அவங்க தான் புரியாம கொடுக்காங்க. ஏற்கனவே 3000 ரூபா இருக்கு. இன்னும் இதையும் வச்சா 4000 ஆயிரும். 4000 ரூபா எதுக்கு? பாத்தியா, என்னைய உன் அக்காவா நினைக்கல, அதானே என்கிட்ட வாங்க மாட்டேக்க. ஏய் அப்பா, எல்லாரும் இப்படி என்னைய பாடா படுத்தாதீங்க. கொடுங்க, வாங்கி வச்சுக்கிடுதே. 4000 வச்சு என்ன செய்ய? நல்ல மட்டனு சிக்கனு மீனுன்னு எல்லாத்தையும் செஞ்சு போடுங்க. எல்லாம் செஞ்சா கூட இவ்வளவு செலவாகாது. நீங்க எல்லாம் காலையில இருந்து இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு அந்த காசை பூரா மொத்தமா தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டீங்களே, இதெல்லாம் சரியா? நம்ம உழைச்ச காசுல நம்ம சாப்பிட்டாதானே நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாதட்டி, எதுவும் பிரச்சனை கிடையாது. நாங்க யாரும் எதுவும் தப்பா நினைக்க மாட்டோம். நம்ம தானே சாப்பிட போறோம். வேண்டாத்த பாட்டி, நான் செலவு கணக்கெல்லாம் எழுதி வச்சிருப்பேன். எல்லாம் வாங்கி முடிச்சிட்டு மிச்ச துட்டு எவ்வளவு இருக்கோ அதை பிரிச்சு எல்லார்ட்டையும் கொடுத்துருவேன். வாங்கிக்கிடணும், சரியா? மிச்சம் இருந்த பிறகு பார்த்துக்கிடுவோம். முதல்ல வாங்க, வீட்டுக்கு போவோம்.